நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் ஆர் மசாலா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அருமையாக இருக்கும் பாருங்க. பச்சை பட்டாணி உரிச்சு வச்சிருக்கு, கொத்தமல்லி வச்சிருக்கு, பூண்டு, உருளைக்கிழங்கு இது இருக்கு. இனிமேல் தான் ப்ரிப்பரேஷன் செய்யணும். டுடே வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் பொட்டேட்டோ கிரீன் பீஸ் மசாலா ஆர் யூ கேன் சே ஆலு மட்டர். Here the fresh green peas is here, and coriander, garlic and potato. So we have to prepare now. So my mother is going to prepare at the moment. So some more work is there. Ginger have to chop and can chop also the onion and other masalas. So I will go outside in the meantime and I will come back. Let's see if my mother wait or if she cooked already. I will show you the final preparation, how it looks like. நான் இப்போ வெளியில் போகிறேங்க, அம்மா தான் இதை செய்ய போகிறாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே வந்துட்டேன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணுறதை மொத்தத்தையும் அப்படியே காட்டுறேன். அப்படி இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ணி முடித்த பிறகு அதை காட்டுறேன். அம்மா இன்னும் இதில் இஞ்சிலாம் போட வேண்டியது இருக்குல்ல? இஞ்சி, வெங்காயம், அப்புறம் தக்காளி போடுறீங்களா? ஸோ ஜிஞ்சர் have to chop and some more tomatoes. Everything is there, and after that we will prepare. இந்த உருளைக்கிழங்கு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம் கட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்குள்ளே நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன். சரிங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். நன்றி. உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ த பாயில்டு பொட்டேட்டோ, ஆல்ரெடி பொட்டேட்டோ பாயில்டு and cut into the pieces. Tomato chopped, onion chopped, தக்காளியும் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கு. இங்க இருக்கு, கொத்தமல்லி இங்க இருக்கு, coriander is here, green peas is here, the pan is there, the oil, அம்மா ஆயில் போடுங்க. அம்மா, my mother is cooking. She cook very nicely. Already cooked the sambar preparation not shown. சாம்பார் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. சாம்பாரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டல. ஆனால் இன்னைக்கு சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் இன்னைக்கு மசாலா. ஸோ த சாம்பார் இஸ் ஆல்ரெடி குக். ஸோ டுடே இஸ் பொட்டேட்டோ கிரீன் பீஸ் ஃப்ரை மசாலா. இங்கே இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கு. ஸோ ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஆல்ரெடி கிரைண்டட். மஸ்டர்ட் அண்ட் உரிதால், கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறாங்க அம்மா. அம்மா சமையல். நம்ம ரவீஸ், RAVIS, ரவீஸ் வில்லேஜ் குக்கிங் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை கோடான கோடி மக்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்க ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரவீஸ், RAVIS, ரவீஸ் RAVIS, ரவீஸ் வில்லேஜ் குக்கிங். Thanks for all of your support. Please keep watch and support Ravi's Village Cooking. Now more uridal. This is uridal, உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு இன்னும் கொஞ்சம் போட்டிருக்காங்க. So the onion, வெங்காயத்தை போட்டிருக்காங்க. So we have to fry nicely the onion.
அந்த டொமேட்டோ, தக்காளியும் வெங்காயம் இப்போ போட்டாச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிச்ச உடனே அதில் வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்குறாங்க. முதல்ல கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டாங்க கடுகு உளுத்தம் பருப்பு. So first she put a little bit of mustard and urid dal, and then after that she mixed more urid dal, and now the onion and tomato. See how colorful. Wow, the smell comes very nice. பாருங்க மக்களே, எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கு, அருமையாக இருக்கு வாசனை. The aroma is nice. உப்பா காட்டுங்க, எவ்வளோ உப்புன்னு. உப்பு, சால்ட், ராக் சால்ட் போடுங்க. இன்றைய சமையல் பார்த்தீங்கன்னா சாம்பார், அது இல்லாமல் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், நல்லா மசாலா டைப் நல்லா இருக்கும். டுடேஸ் ஃபுட் இஸ் சாம்பார் ரைஸ் அலாங் வித் பொட்டேட்டோ கிரீன் பீஸ் மசாலா ஃப்ரை. இப்போ பட்டாணியை மிக்ஸ் பண்ண போறாங்க, பச்சை பட்டாணி. Now she mix the green peas. I was going backward and the mother said, there is a God backside, so please take care. Just missed, otherwise I dashed in the God. கொஞ்சம் தவறு இருந்தா அம்மா சொல்லலைன்னா அப்படியே பின்னாடி போயிட்டு இங்க வச்சிருக்கிற கடவுள் மேல பட்டிருக்கோம். சூரியனுக்கா? டுடே இஸ் சன்ஸ் ஃபெஸ்டிவல். பண்டிகை பேர் என்னதுமா? ரத சஷ்டமி. Today is Sunday, January. Today is 25th January 2026. Sunday. Radha Shastami. Today is Radha Shastami, the important day for sun. சூரியனுக்கு தானேம்மா? இன்னைக்கு ரத சஷ்டமி, 25ஆம் தேதி. என்னது? மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், அரை ஸ்பூனா? So half a spoon of turmeric powder mixed, and ginger. இஞ்சி பூண்டு சோம்பா. So ginger, cumin and garlic is grinded nicely. The paste in the mixer and mixed in that. So இஞ்சி பூண்டு சோம்பை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் கலந்துருக்காங்க. My mother is 78 years old. She is a bit sick today. She has a problem, but she is still cooking. அம்மாவுக்கு 78 வயசு ஆகுது, கொஞ்சம் உடம்பு முடியல. இருந்தாலும்
நான் தான் வந்து சமைப்பேன்றாங்க. என்னம்மா முடியலையா? She's telling I'm getting old, so she's not able to. But she don't want us to cook. She only cook. அவங்களுக்கு வயசாயிடுச்சு முடியலன்றாங்க. ஆனா அவங்க தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க, நம்மள சமைக்க விட மாட்டாங்க. என்ன பண்றது மக்களே? இப்போ பாருங்க, கோரியாண்டா கொத்தமல்லியை போட்டிருக்காங்க. Now she mixed the coriander. நான் செய்யறேன்னா கேட்க மாட்டாங்க, என்ன பண்றது? மிளகாய் தூளா? வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், ஹோம் மேட் சில்லி பவுடர், மசாலா பவுடர். நாலு ஸ்பூனா? 3.5 ஸ்பூனு. ஸோ 3.5 ஸ்பூன் ஆஃப் மசாலா சில்லி பவுடர், ஹோம் மேட். The smell is very nice. நல்ல கமகமன் ஸ்மெல் வருது மக்களே. நண்பர்களே, நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளுக்கு கமெண்ட்லயும் எழுதுங்க அம்மாவோட குக்கிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. So she covered the lid, a plate. அது மேல தட்டு போட்டு கொஞ்சம் மூடி இருக்காங்க. பெரிய பெரிய தீயில வச்சிருக்காங்க. இப்போ எவ்வளவு நேரம் பாது இருக்கணும்? இல்ல எவ்வளவு நேரம் இருக்கும்? More about 5 to 10 minutes. Once when it boiled nicely, she will mix the potato in there. இன்னும் ஒரு 5 to 10 நிமிடம் வரைக்கும் நல்லா வெந்த உடனே அந்த பட்டாணி, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அந்த கலவை நல்லா வெந்த பிறகு அதுல உருளைக்கிழங்க சேர்த்துருவாங்க. அம்மா வந்து இப்போ உருளைக்கிழங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு. So my mother is checking how the potato is boiled nicely or not. எல்லாம் வெந்திருக்கா? So she is going to check now how it is. இப்போ டெஸ்ட் பண்ண போறாங்க பதம் எப்படி வந்திருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் வேகணுமா? Little bit more after boil. So she checked the green piece. So it has to boil more. ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் அப்படியே நல்லா வேகணும். So already 5 minutes, but now more 3 minutes approximately.
விஜய் எடுக்கிறாங்க இது மாதிரி. என்ன எண்ணெய் யூஸ் பண்ணீங்க? This is a refined oil. இது வந்து refined oil, செக்குல ஆட்டின refined oil. திருப்பி செக் பண்றாங்க. வந்துருச்சாமா? வந்துச்சா? So 10 minutes it boiled nicely. Now she is going to mix the potato. பாருங்க, இப்போ உருளைக்கிழங்க மிக்ஸ் பண்றாங்க. மொத்தத்தில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்தது பட்டாணி. உருளைக்கிழங்க மிக்ஸ் பண்ணிட்டாங்க. So she already mixed the potato. And now mixing. It's very hard for her to mix. நான் பண்ணட்டுமா? So I'm handling the camera. வேற டைம் தான் தீயை சின்னதா வச்சிருக்கீங்களா? Now the flame is light. தீயை இப்போ கொஞ்சம் சின்னதா வச்சிருக்காங்க. அந்த 10 நிமிஷம் வந்து பெரிய தீயில தான் இருந்தது. During the green peas boiling, the flame was big, but now the flame is small because the potato already boiled before mixing. Wow! Look at this. How colorful. Little bit resting now. Brownie. Brownie. இந்தா பண்ணா. Brownie. எல்லாருக்கும் ஃபேஸை காட்டு. Brownie. 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 அப்பண்ணா. Say hello to everybody. Say thanks for watching Ravi's Village Cooking. Brownie வந்து எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்றாரு. நம்ம Brownie பாபா. அப்பண்ணா. Brownie. Hey. Brownie. சரி. ரெடி ஆச்சா?
சும்மா கலரி விடுறேன். அடியில் தீ பிடிச்சிக்காம கலரு. அடி. அடி பிடிச்சிக்காம இருக்கிறது. இப்போ பெரிய தீ வைக்கிறீங்களா? Now the flame is little bit bigger. கொஞ்சம் தீயை பெருசா வச்சிருக்காங்க இப்போ. ஏன்னா ஃபைனல். இதெல்லாம் விஜய் வீட்டுக்கு போயிடலாம். அங்கே இருக்கும். ஆயிடுச்சா? அவ்வளோதான். சேர்ந்து ஓடுறேன். விஜய் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கணும். அதெல்லாம் Brownie, grandma கூப்பிடுறாங்க வா. Brownie, come, grandma is calling. Brownie, பாரு. அவனை கட்டிக்கிறாரு. மக்களே கமெண்ட் கொடுங்க, அம்மா சந்தோஷப்படுவாங்க. Ladies and gentlemen, friends, please kindly comment so my mother will be very happy. Thanks for watching Ravi's Village Cooking. There the rice is there inside. அப்படியே வந்தாங்க. சாதம் தானே அது? அரிசியா? நாய்க்கா? நாய்க்கு எடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம Oh, first she is cooking for our dog Brownie the rice, and then after that she will cook for us. சாமி மறந்துட்டேன். அதான் வாழைப்பழம் வாங்கி வர வைக்கிறதுன்னா போன சாமி சாதம் வைக்கிறேன். நீ சொன்னியா அதுவே இருந்துட்டேன் நான். வேலை செஞ்ச உடம்பு. It's ready now. சரி. The final. Look at this. வெந்துதான் பாருங்களா. அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. லுக் அட் திஸ் சாம்பார் ரைஸ். சாம்பார் சாதம் பாருங்க. சாம்பார். ஹியர் இஸ் பொட்டேட்டோ கிரீன் பீஸ் ஃப்ரை மசாலா, ஆலு மட்டர், உருளைக்கிழங்கு, பட்டாணி வறுவல், மசாலா ரெடி. இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க, அனைவரும் வாங்க. நன்றி. Thanks for watching Ravi's Village Cooking. Please comment, please subscribe and share, please. Thank you. மக்களே கமெண்ட் கொடுங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஊக்கப்படுத்துங்க. ரொம்ப நன்றி.